பழமையான மொழி அப்படின்னு சொல்றோம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் பெரிதொன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. நாம் அந்த மொழிக்கு உரியவர்கள் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணும் இல்லையா. எத்தகைய பெருமையான அந்த மொழிக்கு உரியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மொழி என்ன சொல்றாங்க, செந்தமிழ் செம்மொழிங்கிறாங்க. செம்மொழிங்கிற அந்தஸ்தை உடையது நம்முடைய மொழி இல்லையா. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வளமான மொழி நம்முடைய மொழி. இன்னைக்கு நேற்று தோன்றிய மொழி இல்லை இல்லையா. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சங்க இலக்கியம்னு ஒன்று இருக்கிறது. இந்த சங்க இலக்கியத்தில் என்னென்ன இருக்கு, யாருக்கு தெரியும்? சங்க இலக்கியம்னா 10 பாட்டு, 8 இல்லையா. 10 பாட்டுங்கிறது எத்தனை நூல் சொல்லு, பரவாயில்ல. 10 பாட்டுன்னா எத்தனை நூல் அதுல இருக்கே செய்தி. 8 தொகைன்னா அந்த 18 நூல். எதே அது சங்க நூல். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியொடு இல்லையா, அகம்புறம் என இத்திரத்து 8 தொகை அப்படின்னு ஒரு நூல். அந்த பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாட்டை நீ நினைவுறுத்திட்டா எப்பொழுதுமே மறைக்காது. அந்த 8 நூல் என்னன்னு: நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம்புறம் என இத்திரத்து 8 நூல். 8 தொகுப்பு இல்லையா. அகநானூறுனா 400 பாட்டு இல்லையா. அகநானூறு. புறநானூறுனா அது ஒரு 400 பாட்டு. எந்தெந்த காலத்திலேயோ வாழ்ந்தவர்கள் எழுதிய. அப்பயே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய இலக்கியம், போற்றக்கூடிய இலக்கியமாக, ஒரு செம்மொழி இலக்கியமாக இருக்குன்னா அந்த மொழி, நம்ம மொழி எப்போ தோன்றி இருக்குன்னு பார்த்துக்க. ஒரு மொழி தோன்றி வளர்ந்த உடனே ஒரு இலக்கியம் உண்டாகாது. ஒரு மொழியில இலக்கியம் நீ பிறந்த உடனே நீ எழுத முடியுமா? அந்த மொழியை நல்லா கற்று அதில் கொஞ்சம் புலமை வந்த பிறகுதான் நீ என்ன பண்ண முடியும், ஒரு இலக்கியத்தை உன்னால் படைக்க முடியும் இல்லையா. அப்போ இலக்கியத்தை படைக்கணும்னா அந்த மொழியில ஆழம் பெற்றிருக்கணும். அதே மாதிரி அந்த காலத்தில் நம்முடைய மொழி செம்மார்ந்த மொழியாக 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டே நம்முடைய மொழி செம்மார்ந்த மொழியாக இருக்கிறது. அந்த மொழிக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம். அதுமாரி 10 நூல், 10 பாட்டு. திருமுருகு ஆற்றுப்படைன்னு ஒன்று, புறநர் ஆற்றுப்படை இல்லையா, சிறுவான ஆற்றுப்படை, பெருமான ஆற்றுப்படை அப்படின்னு. அது முருகு பொருநாறு, 12 முல்லை, பெருகு வளமுதுரை காஞ்சி அப்படின்னு அந்த அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. ரெண்டுத்தையும் நீங்கள் நெற்று பண்ணி வச்சிங்க. ஏன்னா தமிழ் படித்த நாம ஒரு இடத்துல சொல்லணும்னா 10 பாட்டுன்னா 10 நூல் என்ன, 8 தொகைன்னா என்ன. அதுக்கு பின்னாடி வந்தது தான் சங்கம் அறிவே காலத்தில். அது இந்த 18 நூல் போல அறநூல்கள்லாம் வந்தது. அறநூல்ல எது தலையாய நூலாக வைக்கப்பட்டிருக்கு யாருக்கு தெரியும் சொல்லுங்க? அறநூல் 18 நூல். சொன்னாங்களே முதல் நாள் கிளாஸ் நடத்தினாங்களே, படத்தை பார்த்தெல்லாம் பேசினாங்க. திருக்குறள் தான் முதல் நூலா இருக்கு இல்லையா. இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40 அப்படிங்கிற பெரும்பாலும் சமணர்கள் நிறைய எழுதியிருக்காங்க நமக்கு. அவர்கள் தந்த அறக்கொடை, அற இலக்கியம் எல்லாமே இல்லையா, அப்படிப்பட்ட நூல்கள். அதுக்கப்புறம் ஐம்பெருங்காப்பியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல என்னன்னு தெரியுமா? ஐம்பெருங்காப்பியம் என்னன்னு தெரியுமா? நல்லா சொல்றேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது 5 நூலும் ஐம்பெருங்காப்பியம். அதே மாதிரி பெருங்காப்பியம்னா இன்னொன்று என்ன இருக்கணும்னு அர்த்தம். 5 சின்ன காப்பியம் இருக்கு. ஐம்பெருங்காப்பியம் போல 5 காப்பியம் இருக்கு. அந்த பெருங்காப்பியத்துல உனக்கு தெரிஞ்ச நூல் என்ன? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் யாரை பத்தி சொல்லுது? எழுதுனது இளங்கோவடிகள், கண்ணகி, அவர்களுடைய வரலாறு பேசு. அது குடிமக்கள் காப்பியம் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல ஒரு இலக்கியம் என்று சொன்னா ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவன் எப்படி இருக்கணுமா? ஒப்பாரும் மிக்காருமாக ஒரு இருக்கணும். அதாவது ஒரு ராஜாவை பத்தி அப்படி உள்ள தலைவனை தான் பாட்டுக்கு உரியவனாக. ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்துல ஒரு ஹீரோ இருப்பான். அந்த ஹீரோ எப்படிப்பட்டவனா இருப்பான்? சாதாரண ஆளா இருக்க மாட்டான். அதே போலதான் ஒரு இலக்கியத்துக்கு, ஒரு இலக்கியத்துக்கான தலைவன் எப்படி இருக்கணும்? ஒரு கடவுளா இருக்கணும், இல்லைன்னா அரசனா இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையில இளங்கோவடிகள் தான் முதலாக என்ன செய்கிறாரு? இந்த கோவலன் என்ற நம்மை போன்ற ஒரு மனிதன் இல்லையா, மக்கள்ல இருந்து ஒருத்தனை விட்டு தலைவனா ஆக்குறார் இல்லையா. ஒரு வணிகர் களத்தை சேர்ந்த ஒருவனை தலைவனா ஆக்குறார். அதனால அந்த காப்பியத்துக்கு இன்னொரு பேர் என்ன? குடிமக்கள் காப்பியம். ஏன் இதுக்கு என்ன விட்டாங்க? குடிமக்கள் காப்பியம் முதலாகவே நம்முடைய மொழியில தோன்றியது இல்லையா, முதல் காப்பியம்.
தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் அதுதான். அது குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு பேசப்படும். இயல், இசை, நாடகம் இந்த முக்கூறுகளும் அதில் இருக்கு. சரி, அதுக்கு பின்னாடி வந்த நூல்கள் என்னென்ன? உரையாசிரியர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பக்தி இலக்கிய காலம்னு ஒன்று வந்தது. பக்தி இலக்கியம்னு ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்று படிச்சிருக்க. இப்போ இங்கே கிளாஸில் உனக்கு நடத்துனாங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்ட அந்த பக்தி இலக்கியத்தில்? பக்தி இலக்கியத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்ட? பக்தியா இருக்கணுமா? சாமிகிட்ட போய் சூட காட்டி பக்தினா என்ன? பக்தினா என்ன? சரி 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 ஒன்றும் இல்லை. நம்ம அருளாளர்கள் இல்லையா, நம்முடைய சமயம் சைவம்னு ஒன்று இருக்கு, வைணவம்னு இருக்கு. அந்தந்த அருளாளர்கள் தோன்றி அந்த சமயத்தை வளர்த்துருக்கிறாங்க இல்லையா. சைவத்துக்குன்னு சொல்லும்போது சமயக்குறவர்கள் 4 யாரு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சமயக்குறவர் யார் யாரு? ரைட்டு. சரி ரைட்டு. சம்பந்தர், ஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர். அடுத்தது யாரு? திருநாவுக்கரசர் தான் அப்பர்னு சொல்றோம். திருநாவுக்கரசர். அப்புறம் யாரு? கம்பர்லாம் இங்க வரல. சுந்தரர், மாணிக்கவர். மறுபடியும் சொல்றேன். ஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர். இவங்க எழுதினதெல்லாம் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எழுதினதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? முதல் 3 பேர் எழுதினது என்ன சொல்லுவாங்க? தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் நம்ம சமய இலக்கியம்னு சொன்னா 12 திருமுறைகள். நம்ம சைவ சமயத்துக்குள்ள இலக்கியம்னு சொல்லும் போது அது எத்தனை இருக்கு? 12 திருமுறை. கிட்டத்தட்ட 12 திருமுறை. அதுல 12ஆம் திருமுறை என்ன? சேக்கிழார் எழுதினது. சேக்கிழார் எழுதினது உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் வளர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பெரிய புராணம் யாரை பத்தி சொல்லுது? பாட்டி சொன்னாங்களே, பாடி பாட்டி சொல்லியிருக்காங்க நம்மள 63. அந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறை பேசுறதா பெரிய புராணம். 63 நாயன்மார்களை பற்றி சொல்லுவது எது? இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். 3 எழுதினது என்ன? ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், அவங்க சுந்தரர் 3 பேர் எழுதினது. மாணிக்கவாசர் எழுதினது திருவாசகம். என்னது? திருவாசகம். திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கு ஒருகார்னு சொல்லுவாங்க. அவ்வளவு இனிமையா இருக்கும் அந்த பாடல் இல்லையா. மாணிக்கவாசர் அவர் அமைச்சரா இருந்தவர். அவர் குதிரை வாங்கிறதுக்காக போனாரு. குதிரை வாங்கல. அந்த பணத்துல போய் என்ன சொல்லிட்டாரு? கோயில் கட்டிவிட்டார். அந்த வரலாறு நான் சொல்லலை, ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி. ஆமா, அப்ப நீங்க 1-2 விஷயத்தை தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான். இந்த நூலகத்துக்கு வந்தா நம்ம என்ன செய்யணும்? நூல்கள் என்ன நூலை படிக்கணும்னு முதல்ல தீர்மானம் பண்ணிட்டு வந்துடணும். வந்துட்டு அந்த நூல் இருக்கா அதை எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு அந்த நூலில் என்ன அளவுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறையோ அதை குறிப்பிட்ட தெரிஞ்சதை நீ குறிப்பெடுத்துக்கணும். இப்படி வாழ்க்கையில் அதை பின்பற்றணும். அப்புறம் நடைமுறையில் நீ என்னென்ன செய்யணுங்கிறத இன்றைக்கி ஓரளவு கற்றுக்கிட்டேன். நம்ம வீட்டில் நம்ம எப்போ வேணாலும் எழுந்திருப்போம், எப்போ வேணாலும் சாப்பிடுவோம், குளிக்காமல் சாப்பிடுவோம், இப்படியெல்லாம் செய்வோம். அப்போ ஒரு ஃபாலோ இருக்கணும். நம்ம என்னென்னலாம் செய்யணும், இந்த நேரத்தில் இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடைபிடிக்கணும். நம்ம உறவோடு எப்படி பழகணும், நண்பர்களோடு எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லணும். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அப்புறம் என்ன அந்த பாட்டு ஏதாவது தெரியுமா? ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படின்னு அந்த உலகநாதன் அப்படிங்கிறவர் உலக நீதினு ஒரு நூல், ஆத்திச்சூடி, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இதெல்லாம் இல்லை. நல்ல அருமையான ஒரு இந்த கேம்ப், ஒரு பயிற்சி வகுப்பு, இந்த கோடை பயிற்சியில் நீங்கள்லாம் பங்கேற்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கங்க. அந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இல்லை. அதற்கான முன்னோடியாக இருந்து நல்லா செயல்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் அதுக்குள்ளே எதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னா, நம்ம தற்காப்பு கலை அதெல்லாம் இப்போ வேண்டி இருக்குது. தியானம் அந்த பயிற்சியெல்லாம் பண்ணலாம். ஓவியம்,
ஏன்னா அதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க, ஓவியம் கொடுத்தவங்க ஓவியம் கொடுத்துருக்காங்க, மற்ற உனக்கு அந்த இசையெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதேமாரி அதெல்லாம் நீங்கள் ஓரளவு கற்றுக்கொள்ளலாம். வெளியிலையும் நீ போய் என்ன பண்ண, படிப்பை தாண்டி இதெல்லாம் கற்றுக்கணும். உனக்கு என்ன ஒரு கலை பிடிக்குதோ, ஒரு இசையில் இல்லைன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதுல அதை கற்றுக்கணும் இல்லையா? அதை ஒன்று கற்றுக்கணும். அடுத்தது நம்முடைய டெய்லி நம்ம வந்து நாளிதழை படிக்கணும். அதில் படித்து இன்றைக்கி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ எல்லாரும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? போர். எதுக்கு நடக்குது? ஏன் அவங்களோட நாம் ஏன் போர் செய்யணும்? நல்லா தானே இருந்தோம், அவங்களோட ஏன் போர் செய்யணும்? இங்க எப்போ நடத்துனாங்க? சரி ஒன்றும் இல்லை, எல்லாம் சுற்றுலாவுக்கு சென்றிருந்தாங்க இல்லையா? அங்கே சுற்றுலா சென்றிருந்தவர்களை தீவிரவாதிகள் என்ன செஞ்சுங்காங்க? நீ ஊருக்கு போயிருக்க, நீ முன்ன ஒரு தீவிரவாதி கிடையாது, நீ சாதாரண ஒரு சுற்றுலா பார்க்க போன உடனே அவர்கள் என்ன நீ இந்துவான்னு கேட்டு அவர்கள் தாக்கியிருக்கிறாங்க இல்லையா? இப்படியாக பலரை அதற்கு பதிலடியாக தான் நம்ம என்ன செய்து, இதற்கு தீவிரவாத இயக்கம்லாம் இருக்குது, அந்த இயக்கத்துக்கு எது ஆதரவு கொடுத்துட்ருக்கு? பாகிஸ்தான் ஆதரவு கொடுத்துருக்கு. அதனால தான் நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? போர். அப்படி போர் செய்கிறது போது கூட மனிதாபிமானத்தோடு நம்முடைய இந்தியா அந்த போரை நடத்துகிறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ போர் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? எதிர் விமானங்கள் எந்த இலக்கை நோக்கி தாக்குது, அதை நம்ம வான்வெளியிலே சென்று நம்ம விமானம் போய் தடுக்குது அங்கேயே இல்லையா? அதுபோல் அவருடைய தீவிரவாத இலையிலிருந்து நம்ம சந்தோஷம். உங்களையெல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. மேலும் மேலும் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறிவை விரிவு செய் அகண்டமாக்குன்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறான். அதுபோல் உங்களுடைய அறிவை நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.